வணக்கம் ஆபரகம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த திஞ்சேப்பள்ளி ஊராட்சி கூத்தனப்பள்ளி பகுதியில் செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் டாடா தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை தொழிலாளர்கள் சுட்டு முடித்து வீட்டிற்கு செல்லும் பொழுது அங்கிருந்த ஆனோ கெமிக்கல் பிளான்ட், அதாவது 4வது பிளான்ட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இது குறித்து தகவல் அறிந்த தேன்கனிக்கோட்டை, ராயக்கோட்டை உள்ளிட்ட பகுதியிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் வாகனங்கள் வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியில் இருந்த 3,000 தொழிலாளர்களை மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் சுமார் 4 மணி நேரத்து போராட்டத்திற்கு பின்பு தீ முற்றிலும் அணைக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் மற்றும் பொருட்கள் சேதம் குறித்து ராயக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஒசூர் அருகே டாடா நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையுடன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் கற்பகராஜுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது.